வேல்யூ வந்து ஏற்றிக்கிட்டே போவாங்க. சப்ளை ஜோன் எப்போ இருக்கும்னா எக்ஸஸாக அந்த பொருள் வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸஸாக இருக்கும். 10 பொருள் தான் இருக்க வேண்டிய இடத்துல 100 பொருள் இருக்கும். அப்போ அது எப்படினாலும் அந்த செல்லர் வந்து விற்று தான் ஆகணும். ஓகேங்களா, அது அதிகமாக அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுருந்தா அவனுக்கு நஷ்டம். அதனால அதை விற்று தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் அதை விற்க அந்த ப்ரைஸ் வந்து 200 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 180, அதுக்கப்புறம் 170 அப்படின்ட்டு திருப்பி அந்த 100 ரூபான்ற ப்ரைஸுக்கே திருப்பி வந்துடும். ஓகேங்களா, அப்போ 100 ரூபான்ற ப்ரைஸுக்கு வர்றப்ப என்ன நடக்கும்னா இது வந்து ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனை ரீச் பண்ணும். ஓகேங்களா, எப்போ 200 ரூபான்ற ப்ரைஸுக்கு போதோ அப்போ சப்ளை ஜோன் போவோம், எப்போ 100 ரூபான்ற ப்ரைஸுக்கு வருதோ அப்போ டிமாண்ட் ஜோனுக்கு வரும். ஸோ இந்த ஜோனை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ஜோனை நான் எப்படி மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேவா, அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் ஆக்ஷன் மூலயமா